அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு செய்தித்தாளில் ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் உடைய பெண் நிறுவனம் மேலும் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவோம், நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனிமேல் நடப்பவை நல்லதாக இருக்கும் என்று ஒரு அறிக்கையை கொடுத்துள்ளார். என்ன நடக்கப் போகின்றது? நீங்கள் எங்கேயோ திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து அரியநாயபுரத்திலிருந்து வந்து ஒரு 20 ஆண்டுகளில் திமுக குடும்பத்தில் நுழைந்து பல நடவடிக்கைகளால் பலர் வருத்தப்பட்டுள்ளனர். கலைஞருக்கு வேண்டப்பட்ட பழைய திமுகவினரை ஒதுக்கி வைத்துவிட்டு அதிமுகவில் இருந்து வந்த அமைச்சர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது யார்? நீங்கள் தானே. அதே போல உங்களை கண்டால் பயப்பட வேண்டும். ஈழத்தமிழர் பிரச்சனையில் ஸ்டாலின் அவர்களை லண்டனுக்கு அழைத்துச் சென்ற பொழுது பிரிட்டிஷ் பார்லிமெண்டில் பேசினார். என்னுடைய முயற்சி அந்த காலகட்டத்திலேயோ அதுக்கு அடுத்த காலகட்டத்திலேயோ லண்டன் செல்லும் போது ஈழத்தமிழரை ஸ்டாலினை சந்திக்க வந்தபோது யார் விரட்டியது? நீங்கள் தானே விரட்டினீர்கள். சபரீசன் அந்த உரிமை யாருக்கு கொடுத்தது? ஈழத்தமிழர் பிரச்சனையே பேசக்கூடாது என்று நீங்கள் பேசினீர்கள். ஒரு முறை முதல்வராக இல்லாத நேரம், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற நேரம், அதாவது ஜெனீவா மனித உரிமை ஆணையத்தில் ஸ்டாலின் அவர்களை திமுக சார்பில் அழைத்துச் செல்ல எல்லா ஏற்பாடுகளும் நடந்தன. ஈழத்தமிழரும் அங்கே இவரை வரவேற்க காத்திருந்தனர். எல்லா ஏற்பாடுகளும் நான் செய்தேன். TR பாலும் உடன் வருவதாக இருந்தது. திடீரென்று செல்வதற்கு 2 நாட்கள் முன் அதை ரத்து செய்தது சபரீசன் தானே. தவறான ஆலோசனைகள் தன்னுடைய மாமனார் கொடுப்பது. இப்போ நாளாக நீக்கப்பட்டதுக்கு காரணமே சபரீசன் தானே. நான் என்ன தப்பு செய்தேன்? ஒரு மல்லிகார்ஜுன் கார்கை பற்றி காங்கிரஸ் பற்றி ஒரு ட்வீட் போட்ட ஈழத்தமிழர் சார்பா அதுக்கு நீக்கிறார்கள். அதே மாதிரி அதிமுகவில் வந்த கண்ணப்பன் கடுமையாக காங்கிரஸை திட்டினார், நீக்கப்பட்டாரா? இன்றைக்கு இவங்களே சொல்றாங்களே, காங்கிரஸ்காரர்கள் ஏமாற்றுக்காரர்கள், முதுகுல் குத்தி விட்டார்கள் என்று திமுக காரர்களே சொல்கிறார்கள். இந்த சபரீசன் ஒரு முறை அதாவது சென்டாப் ரோட்டுக்கு ஸ்டாலினை பார்க்க செல்லும் போது ஸ்டாலினை பார்த்துட்டு பேசிவிட்டு வந்தேன். பேசும்போது அந்த கண் அசைவிலே நீ எந்திரிச்சு வெளியே போ என்று கண் அசைவு செய்தான். கலைஞர் அப்படி என்ன செய்வாரா? கலைஞருடைய படுக்கை அறைக்கே நான் செல்வேன் அனுமதி இல்லாமல். சண்முகநாதன் சொல்ல உங்களை எப்போ வந்தாலும் தலைவர் பார்க்க சொல்லியிருக்காரு என்று சொல்வேன். இந்த சபரீசன் யார்? நேற்று உங்கள் மருமகனுக்காக வந்து விட்டால் துரைமுருகன் எங்களை போன்றவர்களா ஒதுக்கி விடுவீர்களா? அந்த திமிரு சாதாரண திமிரில் காலம் பதில் சொல்லும். இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன, பல விடயங்கள் இருக்கின்றன. சபரீசன் இப்போ உங்களுக்கு என்ன இந்த உரிமையை கொடுத்தது யாரு? ஸ்டாலின் உங்களுடைய மாமனார். உதயநிதியே என்னை பார்த்தா அண்ணே வணக்கம் சொல்வார் எந்திரிச்சு. எங்க பார்த்தா உட்கார்ந்துட்டு நம்ம கும்பிட்டா கூட கும்பிடுறது இல்லை. இன்னைக்கு வைகோ வீட்டில் அன்னைக்கு 2006 கட்டத்தில் யார் போய் வெடி போட்டு கொண்டாடினாங்க? இன்னைக்கு வைகோவோட உட்கார்ந்து நீங்க கும்பிட்டு இருக்கீங்கள. அன்னைக்கு கடுமையாக உங்க குரூப் போய் அவங்க வீட்டுக்கு முன்னாடி அண்ணாநாங்களை ஆடினது யாரு? சபரீசன் தானே. உங்களோட ஐடி கார்டெல்லாம் அவங்க கையில் வச்சிருந்தாரு வைகோ. எதுலையும் திமிரக்கூடாது. அரசியலில் பணிவு வேண்டும், மரியாதை வேண்டும், பிரைடு வேண்டும். நீங்க அரசியல்வாதியா சபரீசன்? எப்ப திமுக உறுப்பினர்? நாங்களாம் நீண்ட காலமாக திமுக உறுப்பினர்கள். எங்ககிட்ட ஒரு விளையாடுறையா? நாங்கள் எத்தனை பேரை பார்த்துருக்கிறோம். வேலுப்பிள்ளை பிரபாகரனை என்னோடைய வீட்டிலே வைத்து எவ்வளவு சிக்கல் அப்போது இருந்தது. அதே மோகன்தாஸ் போலீஸ் அதிகாரி. ஸ்டாலினுடைய மருமகனா நாங்கள் பயப்படும் நினைச்சீங்களா? நாங்கள் மரியாதை கொடுப்போம், அவ்வளோதான். அந்த வீட்டில் ஒருத்தர்னு அவ்வளோதான். உதயநிதிக்கு இல்லாத உரிமையாக உனக்கு வந்துருச்சு. யார் கொடுத்தது? இதை ஸ்டாலினும் உணர வேண்டும், ஸ்டாலினுடைய துணைவியார் உணர வேண்டும். இது பொது வெளியில் ஏன் வைக்கிறேன்னா இந்த மாதிரி நடந்த உண்மைகளை சொல்றேன். நாங்களாம் சாதாரண ஆட்களா? திமுகவில் இன்றைக்கு பழி சொல் யார் மேலே வலிக்கிறது? உங்க மேல தானே. இப்போ கண்ணியம் வேண்டும், ஒரு நல்ல ஒரு நடத்தை வேண்டும். யாரா வர்றாங்களா மதிக்கணும். மதிக்க தெரியாதவங்களுக்கு அடுத்த நிமிஷம் நாங்கெல்லாம் அப்பாயான்னு சொல்லிட்டு போவோம். யாரா எவ்வளவு பெரிய யாரா இருந்தாலும் உங்க மாமனார்கிட்டே கேட்போம். இப்போ அதுக்கான இதுகளை நீங்க அனுபவிக்கிறீங்க. காலம் அதற்கு பதில் சொல்ல இன்னும் பல விடயங்களுக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை. நன்றி, வணக்கம்.